ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இந்த சூப்பரான வீக்கெண்டில் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணலாமா? பிரெட் அல்வா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 150 ml மில்க் மேடு, 3/4 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா திராட்சை முந்திரி எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிரெட்டை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிரெட் பீசஸை அதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பிரெட் பீசஸையும் இதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். திராட்சையும் முந்திரியும் சேர்த்து இதில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். இது கூடயே சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது இந்த அல்வா செய்கிறதுக்கு இது கூட 2.5 கப் தண்ணியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் தான் இந்த பிரெட் பீசஸ் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் தண்ணி கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரெட் துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். பிரெட் நல்லா இது கூட வெந்து சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மில்க் மேடையும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கிறனால ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்க் மேடு இல்லாமல் கூட இதை நம்ம செஞ்சுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். ஆனால் இது சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக 3 டீஸ்பூன் நெய்யும் இதில் சேர்த்து இது நல்லா இன்னும் கொஞ்சம் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பரான பிரெட் அல்வா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லுவேன். இப்போது இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் க்ரஷ் பண்ணி வச்சுக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக டெம்டிங்காக இருக்குல்ல. இந்த அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.